வருங்கால முதல்வரே வருக, புரட்சி தமிழனே வருக. அதன் பிறகு இன்னும் நிறைய டைலாக்லாம் கொடுத்துருந்தாங்க. இது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. வேறு யாருக்குமே கிடையாதுங்க. அண்ணன் திருமாவளவனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வருங்கால முதல்வரே. இந்த வருங்கால முதல்வரே அப்படிங்கிற அந்த போஸ்டர் ஏகப்பட்ட இடத்துல வைக்கப்படுது. திடீர்னு நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. இல்லை, கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, திமுகவுக்கு எதிராக வருங்கால முதல்வரே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயர் போட்டிருக்கே, அதை பேனரை தூக்கிட்டாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனடியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இல்லையே அந்த பேனர்ஸ்லாம் அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனடியாக நிருபர் சொல்கிறார், இல்லைங்க, நீங்கள் பார்க்குற வரைக்கும் இருந்துச்சு, நீங்கள் இங்கிட்ட வந்தோடனே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அது எங்கள் தோழர்கள் தூக்கியிருப்பாங்க. இல்லை, தோழர்கள்னாலும் தூக்க வேண்டிய தேவை என்ன? உண்மையிலேயே உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, உண்மையிலேயே வருங்கால முதல்வராகிறதுக்கான அத்தனை திறமைகளும் அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்கின்றன. ஆனாலும் அதை சொல்கிறதுக்கோ அப்படி ஒரு பேனர் வைப்பதற்கோ இங்கே தடை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே எங்கே அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது? அண்ணன் திருமாவளவன் அவர்களால் கூட அதை சொல்ல முடியலை, வருங்கால முதல்வர் நான் தான் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியலன்னா இங்கே வேறு யாரால் சொல்ல முடியும்? அப்படின்னா நாம் எந்த ஆட்சியின் கீழ் இருக்கிறோம் அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர்களே நமக்கு ரொம்ப பெரிய அளவில் சீக்கிரமாகவே ஓப்பனாக சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். We have continuously opposed the special intensive registration of this SIR. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரிவிஷனே தெரியாது, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாரு. இதில் SIR வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஃபஸ்ட்டு SIRக்கு ஃபுல் ஃபார்ம் படிச்சுட்டு வரட்டும், அதன் பிறகு SIRஐ பற்றி பேசட்டும் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது இன்னைக்கு பெரிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு. ரிவிஷனை ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இதை என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. பொதுவாக SIR வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் சொன்ன ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம், அதாவது கோர்ட்டில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதாடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன அவங்க வாதிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, SIR ஆமாம், உண்மையிலேயே வாக்குப்பட்டியலில் யார் யார் இருக்காங்க, யார் இந்த ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படிங்கலாம் சரிபார்க்க வேண்டியது சரிதான், தேவைதான். ஆனால் இப்போ மழையெல்லாம் பெய்து ஏகப்பட்ட இடத்துல சிக்கல்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது கூடவே இந்த SIR அப்படிங்கிறத எப்படி எங்களால் சரிபார்க்க முடியும்? அதனால் SIRஐ இந்த வருடம் எலெக்ஷனுக்கு 2026 எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த வருட எலெக்ஷனுக்கு நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? ஐயா ராசாக்களா, எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி வரலாம். இதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த நல்ல விஷயமும் நடக்காது. அதனால் SIRஐ தள்ளி போடுறது நடக்கவே நடக்காது. தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் இந்த SIR எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு திமுகக்கு எதிரானதும் அதே நேரத்தில் அதிமுகக்கு ஆதரவானதுமா இருக்குது. அதிமுக என்ன சொல்கிறாங்க? SIR ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க? போலி வாக்காளர்கள் யாரும் இருக்கக்கூடாது, உண்மையான வாக்காளர்களை சேர்க்க வேண்டும். இதில் என்ன திமுகக்கு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார். ஆனால் இன்னைக்கு BLO பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த BLO ஆஃபீஸர்ஸுக்கு பதிலாக திமுகவினுடைய IT விங்கை சார்ந்த ஒருத்தவங்க இருக்காங்க. திமுகவினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இந்த BLO அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சரிபார்ப்பு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் திமுகவை சார்ந்தவங்களே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு 3-4 வீடியோ வெளியில் ரொம்ப வைரல். BLO ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது அவங்க தான், நான் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்ய வந்தேன், நான் திமுகவினுடைய IT விங்கை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க. அந்த அக்கா உட்காந்துருக்கும்போது இங்கே இந்த பக்கமாக இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் சரியா? ஒரு BLO செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா? இப்போ திமுக ஆதரவாக தானே செய்வீங்க, அதை விடுத்துட்டு உங்களால் எப்படி நல்லதாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும்போது, இதெல்லாம் வீடியோவை நம்ம பார்க்கும்போது மக்களாகிய நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அரசாங்கம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தாலும் SIR அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே தான் ஓட்டு போடுறாங்களா, அங்கே ஓட்டு போடுறதுக்கான அருகதை அவங்களுக்கு இருக்கா, அவங்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கா, விடுக்கப்பட்டிருக்குதா, இது எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு தருணம் தான் இந்த SIR. அதை விடுத்து நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சில அரசியல் கட்சி சொல்வதற்கான காரணம் என்ன? வேறு ஒன்றுமே இல்லை. வெளியூருக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கு இங்கே எலெக்ஷன் அந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கும், அவங்க கள்ள ஓட்டு போட்டு அவங்களுக்கு பதிலாக போட்டுக்கலாம்ல.
யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போட்டுக்கலாம்ல. இதையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ கள்ள ஓட்டு போடணும், கள்ள ஓட்டு போட்டு அதில் ஜெயிக்கணும், ஜெயித்த பிறகு மறுபடியும் கள்ள ஓட்டு போடுறதுக்காக சட்டத்திருத்தம் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. அப்படியே சட்டத்திருத்தம் ஏதாவது கொண்டு வரப்பட்டது என்றால் அதையும் ஏதாவது புரட்சி செஞ்சு பெரிய அளவில் ஊன்னு சொல்லி சவுண்டு கொடுத்து நிப்பாட்டிடணும். இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்கிற கேள்வியை இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த கேள்வி 2026 எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 106 107 தினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தருணத்தில் முக்கியமாக சில இடங்களில் திமுக பெரிய அளவில் சொதப்பல் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதுலேயும் இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதும், அதன் பிறகு அவங்க ஏகப்பட்ட டிபேட்டில் மக்களுக்கான அந்த அங்கீகாரமாக இல்லை மக்களை மிஞ்சக்கூடிய அரசியல்வாதிகளுக்கான அங்கீகாரமாக அப்படிங்கிற பல சிக்கல்களில் திமுக உழண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சி 21வது வார்டு எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் ஆளும் திமுக மகளிர் அணி அனிதா என்பவர் BLO போல செயல்படுவதை கண்டித்த மாவட்ட அதிமுக முன்னாள் இளைஞர் இளம் பெண்கள் மாவட்ட செயலாளர் ஜே இலியாஸ் என்பவர் காவல்துறையில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஆளும் ஏவல்துறை ஜே இலியாஸ் மீது பொய் வழக்கு போட முயற்சிக்கிறதை உண்மையாகவே நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, CBI இதனையெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளே கொண்டு வந்து குறுக்கு வழியில் அடக்குமுறையை ஏவி ஆட்சியை பிடிக்க நினைத்த பாஜக அதில் தோல்வியை கண்டது. காரணம், இது திராவிட மண். கோவையில் SIRக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் பேச்சு. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, CBI இதெல்லாம் வச்சு நம்மளை மிரட்டி பார்த்தாங்க. ஆனால் நாம் மிரளுவோமா? நம்மளாம் பெரியார் மண்ணிலேருந்து வந்தவங்கல்ல, அதனால் மிரட்ட முடியாத லெவலுக்கு இருக்கிறனால தான் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம், SIRக்கு எதிராக இவங்களாம் ஒன்று கூடியிருக்காங்களாம், அவங்க SIR ஆதரிக்காங்களாம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய அறிக்கையை கூறியிருக்கிறார். பாட்டிலுக்கு ₹10 வசூல் செய்த ஒரு டாஸ்மாக் கடை. இதில் மனமுடைந்த ஒரு நபர் சென்னையில் மது பாட்டிலுக்கு ₹10 வசூலித்ததற்கு எதிராக நுகர்வோர் தீர்ப்பாயத்தை நாடுகிறார். மது பாட்டிலுக்கு ₹10 வசூலித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக செம்பியம் பகுதியை சேர்ந்த தேவராஜன் என்பவர் வழக்கு தொடர்கிறார். மனுதாரரான தேவராஜனுக்கு ₹5000 இழப்பீடு வழங்க கடை விற்பனையாளருக்கு சென்னை நுகர்வோர் தீர்ப்பாயம் உத்தரவு. புரியுதா? ஸோ ₹10 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக நம்மளாலையும் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி வழக்குகளை நுகர்வோர் வழக்குகளை போடலாம். அப்படி நுகர்வோர் வழக்கை போட்டோம்னா ₹10 நம்ம கொடுத்துருந்தோம்னா செலவெல்லாம் சேர்த்து ₹5000 நமக்கு திரும்ப கொடுப்பதற்கான அந்த தீர்ப்பு இப்போ நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடிக்கோல் காட்டியே நாம் என்ன செய்யலாம், ₹5000 நாமும் டாஸ்மாக் கடையிலிருந்து மக்களிடமிருந்தோ அரசாங்கத்திடமிருந்தோ கிடையாது, நம்மகிட்ட கொழுக்க பணத்தை வாங்கி மக்களுக்கு ஏகப்பட்ட டிசீஸை பரப்பி விட்டு கொண்டு இருக்கக்கூடிய டாஸ்மாக் எதிராக நாம் இந்த மாதிரி வழக்குகளை தொடரலாம். அடுத்ததாக மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் பொது சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி விண்ணப்பம் கொடுத்திருப்பதாக தகவல். ஒரு 10 சின்னத்தை எடுத்து வச்சுட்டு இது ஏதாவது ஒரு சின்னத்தை தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையமும், ஒரு 5 சின்னத்தை எடுத்து வச்சு அதில் ஏதாவது ஒரு சின்னத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகமும் நேற்று அப்பீல் பண்ணியிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயோ மீண்டும் மீண்டுமா என்பதை போல நேற்று குறிப்பிட்ட அதே பாகத்தில், அதாவது 168 திமுக நிர்வாகி இடமாற்றம் அடைந்த வாக்காளர்களை நீக்க மறுத்து தேர்தல் அதிகாரிகளுக்கே கட்டளையிடும் நோக்கில் செயல்படுகிறார். இடமாற்றம் அடைந்த வாக்காளர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க ஒரு வாக்காளர், அப்போ அவங்களுடைய பேர் அதில் சேர்க்கக்கூடாது. பட் திமுகவை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்களா, நீ அவங்க பேர் அதில் தான் இருக்கணும், அங்கே அதை அவங்கள வாக்காளர் பட்டியலேருந்து நீங்கள் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். பட் இதை எதிர்கட்சிகள் இல்லாட்டி திமுகவுக்கு எதிரான கட்சிகள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அதிகாரியோ செய்வதறியாத நிலைமையில் மீறினால் அரசு பதவிக்கு ஆபத்தாகிவிடுமோ என்ற அச்ச உணர்வில் தடுமாற்றத்துடன் உள்ளார் அப்படின்னு சொல்கிற செய்தியை பார்க்க முடிந்தது. இந்த BLO ஆஃபீஸர்ஸ்லாம் ஒன்றுமே செய்ய முடியலை. அரசாங்கம், ஆளும் அரசியல் கட்சிகள், ஆளும் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 2 கொம்பு முளைச்ச மாதிரி நீ இவங்களை வச்சுக்கோ, இவங்களை நீக்கிக்கோ, இவங்களை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற உத்தரவை பிறப்பித்து வருகிறார்கள். இது மக்கள் தொகைக்கு மட்டும் கிடையாது, என்டையர் மக்களுக்கே பெரிய ஒரு பிரச்சனை தான். அடுத்ததா எழிலன் அவர்கள் ரொம்ப சூப்பராக சில விஷயங்களை சொல்லியிருந்தார். திமுக மேடையிலே அதை சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களிடம் ஒரு மேன் பவர் இருப்பது உண்மைதான். அந்த மேன் பவரை தன் அரசியல் லாபத்திற்காக பாஜக முத்திரை குத்தி வலிந்து பாஜகவிற்குள் ஆள் சேர்த்து விடும் ஏஜென்ட் வேலையை தான் திமுக செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா விஜய் அவர்களை பற்றி பேசினாலே அவனை தற்கொரின்னு சொல்கிறது, நீ தற்கொரி கூட்டம் தான்றா அப்படின்னு சொல்கிறது. ஒரு கட்டத்தில் நீ என்னடா என்னை தற்கொரி கூட்டம்னு சொல்கிற, அதனால் நானே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலைமையில் இளைஞர்கள் மாறி வருகிறார்கள். அப்போ இளைஞர்கள் சொல்கிறாங்க, ஜென்னிசெட் மொழியில் பேசுகிறதுக்கு நமக்கு
தெரியலை. அதுக்கு பதிலாக புதிய ஒரு 200 யங் பேச்சாளர்களை எடுத்திருக்கிறார்கள். அந்த 200 யங் பேச்சாளர்களுக்கு எழுநர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், ஜென்னிசெட் மொழியில் பேசுங்க, கழகத்தினுடைய செயல்பாடுகளை சொல்லிக் கொடுங்கள், நாம் என்ன செஞ்சுருக்கோம் என்ன செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அரசியல் களத்தில் நடந்த முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இதே மாதிரி அப்டுடேட்டான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.